சாப்டர் வந்து தியரட்டிக்கல் தான். அதுல இருந்து கேட்கறது எல்லாமே ஒரு தியரட்டிக்கல் கொஸ்டின் தான் சொல்லியிருந்தேன். பிளஸ் உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல 100% இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னும் இதுல ஒரே ஒரு கான்செப்ட் பேலன்ஸ் இருக்கு. அந்த ஹிஸ்டெரெசிஸ் லூப். நான் அதையும் காமிச்சிடுறேன். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல இருந்து வர்ற கொஸ்டின்ஸை எப்படி ஆன்சர் பண்ணணுங்கிறத நம்ம பார்ப்போம். இதை முடிச்சுட்டு then we will move into the next chapter. ஸோ இதுதான் வந்து ஒரு ஹிஸ்டெரெசிஸ் லூப். ஸோ ஹிஸ்டெரெசிஸ் லூப் அதுலயும் இதை கரெக்டா என்ன சொல்லுவாங்கன்னா மேக்னெட்டிக் ஹிஸ்டெரெசிஸ்னு சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா மேக்னெட்டிக் ஹிஸ்டெரெசிஸ்னா என்னன்னு சொல்லிட்டு? ஆனா இதை டெஃபினட்டா நம்ம சின்ன வயசுல கண்டிப்பா நீங்க இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நான் சொல்றேன் பாருங்க. ஒரு பேட்டரி எடுத்துக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா, ஒரு சின்ன 5 வோல்ட் பேட்டரி இப்படி இந்த சைஸ்ல இருக்கும். அதை எடுத்துட்டு நீங்க ஒரு காப்பர் ஒயர் எடுத்துக்கிறீங்க. இப்படி அந்த காப்பர் ஒயரை இந்த பேட்டரியோட 2 பக்கமும் இப்படி கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு அயன் நீடிலோ இல்லை பின்னோ ரொம்ப மெலிசா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதை கனெக்ட் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் நீங்க இதை இப்படியே வச்சிருந்துட்டு இந்த இந்த நீடில பக்கத்துல இன்னொரு நீடில் கிட்ட கொண்டு போகணும்னா அந்த நீடில் இந்த நீடிலோட அட்ராக்ட் ஆகும். கவனிச்சிருக்கீங்களா? அதை கண்டிப்பா இதை எல்லாருமே சின்ன வயசுல ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணியிருப்பீங்க, இல்லை அட்லீஸ்ட் வந்து படிச்சாது இருப்பீங்க. இதுக்கு பேர் தான் எலக்ட்ரோ மேக்னெட். ஸோ நான் வந்து ஒரு மெட்டீரியல்ல எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ண போறேன். அந்த எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ண உடனே இந்த மெட்டீரியல் வந்து ஒரு மேக்னெட்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த மெட்டீரியலை இன்னொரு மெட்டீரியல் பக்கத்துல கொண்டு போனா இட் கெட்ஸ் அட்ராக்டட் டு தட் மெட்டீரியல். ஸோ இதுதான் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா அதே மாதிரி விஷயம் தான் இங்க நடக்க போகுது. ஆனா இந்த நெய்ல நான் ஒரு எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணி மேக்னடைஸ் பண்ணல. அதுக்கு பதில் ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு மேக்னடைஸ் பண்ணியிருக்கேன். See, this H over here stands for external magnetic field. This B stands for the magnetic field acquired or the magnetic strength acquired by the material. அதாவது நீங்க எவ்வளவு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்குறீங்க, அதனால எந்த அளவுக்கு உங்க மெட்டீரியல் மேக்னடைஸ் ஆச்சுங்கிறத நான் கிராஃப் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் உன்னோட கிராஃப் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுமா? ஆரம்பத்துல நீயும் எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் தரல, உன் மெட்டீரியலுக்கும் எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் இல்லை. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா மேக்னெட்டிக் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்க கொடுக்க அந்த மெட்டீரியல்லையும் என்ன ஆகுது, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இன்க்ரீஸ் ஆகி ஒரு பாயிண்ட்டுக்கு போகுது. அது என்ன பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா இது சேச்சுரேஷன் பாயிண்ட்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் நீ எவ்வளவுதான் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை அதிகமா கொடுத்தாலும் அந்த மெட்டீரியல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு வராது. இட் கெட்ஸ் சேச்சுரேட்டட். தட் இஸ் த மேக்ஸிமம் லிமிட் மெட்டீரியல் கேன் பி மேக்னடைஸ்ட் வித் அன் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ற, நீ கொடுத்த மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்படியே குறைக்கிற. இப்போ அப்படியே குறைக்கிற. இன்னும் சொல்ல போனா இதுதான் ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல். நீ கொடுக்க போற எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படிதான் இருக்கும், ஹெச் அப்படின்னு சொல்லி நீ ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்குற. அண்ட் இதுல ஒரு இன்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டெவலப் ஆகும் இப்படி. ஸோ ஃபர்ஸ்ட் ஜீரோவா இருக்கும்போது ரெண்டுமே ஜீரோ தான். ஓகே, நீ எக்ஸ்டர்னல் ஃபீல்டு ஜீரோவா இருந்ததுன்னா அந்த மெட்டீரியலோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஜீரோ தான். ஸ்லோவா நீ எக்ஸ்டர்னல் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுது, உன்னுடைய மெட்டீரியலுடைய இன்டர்னல் ஃபீல்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இட் இஸ் கிராஜுவலி இன்க்ரீசிங் அண்ட் இட் இஸ் ரீச்சிங் அ சர்டன் வேல்யூ ஹியர்.
அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதுக்கு மேலேயும் நீங்க எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் குடுத்தீங்கன்னா, திஸ் கெட்ஸ் சேச்சுரேட்டட். அதுக்கு மேல அதால இன்கிரீஸ் ஆகவே முடியாது. தட் வில் ரீச் அ த்ரெஷோல்ட் லிமிட். அண்ட் நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, யூ ஸ்லோலி ரெடியூஸ் இட். யூ ஸ்லோலி ரெடியூஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அப்ப நீங்க ஸ்லோவா ரெடியூஸ் பண்ணும்பொழுது திரும்பவும் அது பழைய நிலைமைக்கே தானே வரணும். ஆனா அப்படி வரல. இங்க போயிடுது. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க அப்ளை பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்ட நிறுத்துனதுக்கு அப்புறமும் கூட என்ன ஆகுதுன்னா, இந்த மெட்டீரியல் இந்த பார் இருக்கு. இந்த மெட்டீரியல் இருக்கு பாத்தீங்களா? தட் இஸ் ஸ்டில் அ மேக்னெட். ஓகே, தட் இஸ் ஸ்டில் அ மேக்னெட். ஓகே, ஸோ தட் இஸ் ஸ்டில் அ மேக்னெட். இத பாருங்க, நீங்க அப்ளை பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்ட 0 ஆக்கிட்டீங்க. அப்படி 0 ஆன பிறகும் அந்த மெட்டீரியலுக்கு ஏதோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துன்னே இருக்கு. அப்புறம் என்ன பண்றீங்க தெரியுமா? உன்னோட ஹெச் நெகட்டிவ் சைட்ல இன்க்ரீஸ் பண்ற. நெகட்டிவ் சைட்ல இன்க்ரீஸ் பண்றனா உன் ஹெச்சோட டைரக்ஷனையே மாத்திடுற இப்படி. ஸோ இப்ப நீ ஹெச்சோட டைரக்ஷனை மாத்தின உடனே என்ன ஆகுது? உன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரேப்பிடா குறையுது. குறைஞ்சு என்ன ஆயிடுச்சு? ஒரு பாயிண்ட்ல 0 ஆயிடுது. அதுக்கப்புறமும் என்ன ஆகுது? நீ அதே டைரக்ஷன்ல மெயின்டைன் பண்ணா உன் மெட்டீரியலோட மேக்னெட்டிக் ஃபீல்ட என்ன ஆயிடும்? திரும்பி உன் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லயே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலதான் இது இப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. எப்ப வரைக்கும்? டி வரைக்கும். திரும்பவும் நீ அதை பாசிட்டிவ் சைட்ல இன்க்ரீஸ் பண்ற. எதை? ஹெச். அதுக்கு என்ன அர்த்தம்? திரும்பி நீ கேபிட்டல் ஹெச் ரைட் ஹேண்ட் சைட்ல கொடுக்கணும். ஸோ திரும்பவும் நீங்க கேபிட்டல் ஹெச் ரைட் ஹேண்ட் சைட்ல கொடுக்குறீங்க. ஸோ அப்படி ரைட் ஹேண்ட் சைட்ல கொடுத்தீங்கன்னா திரும்பவும் என்ன ஆகுது? இது அப்படியே கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகி இந்த பாயிண்ட்டுக்கு. ஸோ இதுதான் விஷயம். இது என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட பாஸ் பண்ணி ஒரு மெட்டீரியலை மேக்னடைஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் அதோட மேக்னெட்டிக் பிஹேவியர் குறையவே குறையாது. அது அப்படியே இருக்கும்னு அர்த்தம். நீ என்னதான் நீ அப்ளை பண்ற மேக்னெட்டிக் ஃபீல்ட கம்மி பண்ணிட்டாலும் அதோட மேக்னெட்டிக் பிஹேவியர் அப்படியே இருக்கும். ஓகே, சோ இத வந்து நம்ம எல்லா மெட்டீரியல்லையும் பார்க்க முடியாதுமா. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நேத்து படிச்சோம் பாத்தியா? டயா பேரா ஃபெரோனிட்டு. டயாலியும் பேராலியும் இந்த பிஹேவியர் பார்க்க முடியாது. இந்த பிஹேவியரை நம்ம முழுக்க முழுக்க ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்ல மாத்திரம் தான் பார்க்க முடியும். அண்ட் இதுக்கு பேரு மேக்னெட்டிக் ஹிஸ்டெரெசிஸ்னு பேரு. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு பிஆர் ஹெச்சின்னு சொல்லிட்டு. இது பிஆர், இது ஹெச்சி. இதுல பிஆர் அப்படிங்கிறது ரிட்டன்சிவிட்டின்னு பேரு. இந்த பிஆருக்கு பேரு ரிட்டன்சிவிட்டி. ஓகே, அடுத்தது இதுக்கு பேரு கோர்சிவிட்டி. இதுக்கு பேரு கோர்சிவிட்டி அப்படின்னு பேரு. CO ERCIVITY. ஸோ கோர்சிவிட்டினா நீ எந்த அளவுக்கு ஆப்போசிட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கணும் உன் மெட்டீரியலை நியூட்ரலைஸ் பண்றதுக்குன்னு அர்த்தம். உன் ரிட்டன்டிவிட்டினா உன் மெட்டீரியலை நீ உன் மெட்டீரியல் வந்து எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் பிஹேவியர் எக்ஸிபிட் பண்ணும் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0 ஆனதுக்கு அப்புறமும் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டுமே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உன் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0 ஆனதுக்கு அப்புறமும் உன் மெட்டீரியலோட மேக்னெட்டிக் பிஹேவியர் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும்னா யூ ஷுட் லேர்ன் அபவுட் ரிட்டன்டிவிட்டி. நீங்க ஆப்போசிட்டா எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தா அந்த மெட்டீரியல் வந்து டிமேக்னடைஸ் ஆகும் அப்படிங்கிறது கோர்சிவிட்டி. அதுக்கப்புறம் எல்லாரும் எழுதியாச்சாமா இத?
Again, we have another behavior. ஒரு சாஃப்ட் மேக்னெட், ஹார்ட் மேக்னெட்னு ரெண்டு இருக்கு. So this is soft magnetic material, இது hard magnetic material. So soft magnetic material na low coercivity, small hysteresis loop இருக்கும். இந்த ஏரியாவே கம்மியா இருக்கும். Okay, so this is how it works. High retentivity, high coercivity இருந்துச்சுன்னா it's called an hard magnetic material. Okay, and அதோட ஏரியா பெருசா இருக்கும். And this is the example also. Steel is a hard magnetic material. இதை நோட் பண்ணிக்கோங்க. This is very important. முடிஞ்சுச்சா? எழுதியாச்சம்மா? நான் பேசுறது கேக்குதா இல்லையா? அந்த பக்கம் இருந்து யாருமே பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எஸ் சார். ஓகே, லிசன். இப்போ நம்ம இந்த இந்த மாதிரி சாப்டர்ஸ்ல இருந்து என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வருங்கிறத பார்ப்போம். நான் நேற்று கொடுத்த டேப்லர் காலம கையில வச்சுக்கோங்க. மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் அதுல இருந்து தான் வரும். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை எழுதிக்கோங்க. ஆன்சர் சொல்லுங்கம்மா.
சொல்லுங்க, இதுல எது இன்கரெக்ட்னு சொல்லுங்க. நான் நேத்து கொடுத்தேன் இல்லையா உங்களுக்கு, அதை செக் பண்ணி சொல்லுங்க. ஆப்ஷன் 2 சார். ஆப்ஷன் 2 தப்புன்னு நினைக்கிறீங்களா, கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? தப்பு சார். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு மாத்திரம்தான் இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் இருக்காது. நான் சொன்ன பாத்தீங்களா, ஒரு ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் த நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் ஈச் ஆஃப் த டொமைன் கேட்டிருக்காங்க. நெட் டொமைன்னு கேட்டிருந்தா இது கரெக்ட், ஈச் ஆஃப் த டொமைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீ ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்னு சொல்லிட்டாலே உங்க மைண்ட்ல இதுதான் இருக்கணும், அதாவது டொமைன்ஸ். ஸோ இந்த மாதிரி பிளாக்கா இருக்கும். இதுல ஒவ்வொரு பிளாக்லயும் ஒவ்வொரு மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும். இப்படி ஒவ்வொரு பிளாக்லயும் இப்படி ஒவ்வொரு மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு. ஓகே, இதுல எதுவுமே எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல பார்த்த மாதிரியே கிடையாது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஆரோ மார்க்லாம் என்னதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஆரோ மார்க் ரெப்ரசன்ஸ் த மேக்னெட்டிக் மொமெண்ட். ஓகே, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆரோ மார்க் ரெப்ரசன்ஸ் த மேக்னெட்டிக் மொமெண்ட். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஈச் அண்ட் எவ்ரி டொமைன் வில் ஹாவ் இட்ஸ் ஓன் மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கு, அது ஜீரோ கிடையாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு, இதுதான் உங்க ஆன்சரும் கூட. நெக்ஸ்ட், இப்பதான் கடைசியா காட்டணுமா, ஆன்சர் சொல்லுங்க. Sir, option Option 1. ஆன்சர் Option 1. 1 sir. கரெக்ட்.
Second Rasu. Sir, option 3, sir. Option 2. Option 2. Option 2. Option 3, sir. ஆன்சர் என்னப்பா? Option 3, sir. Option 2. Option 2, sir. Option 2, sir. ஆப்ஷன் 2 மா சாஃப்ட் அயன். Option 3, sir. See, high hysteresis loss, low permeability. Okay. So இப்போ இதுல hysteresis loss பத்தி சொல்லிருக்காங்க. Okay. So soft iron is used in many parts of the electrical machine. ஏன் என்ன ரீசன்னு கேட்டிருக்காங்க. hysteresis lossனா என்ன தெரியுமா? மெஜாரிட்டி ஆஃப் த எனர்ஜியை வந்து நீங்க அதை மேக்னடைஸ் பண்றதுக்கும் டிமேக்னடைஸ் பண்றதுக்குமே ஸ்பெண்ட் பண்றதுக்கு பேரு தான் hysteresis loss. ஓகே, இப்போ நான் வரைஞ்சதுக்கு பேரு தான் hysteresis loop. இப்போ இப்படி வரைஞ்சிருந்தோம் பாத்தீங்களா? இப்படி இப்படி வரும் இல்லையா? இதுதான் hysteresis loop. இப்போ இந்த hysteresis loop வந்து எப்படி நம்ம சப்டிவைட் பண்ணுவோம்னா, எந்த லூப் உடைய ஏரியா வந்து கம்மியா இருக்குமா அதுக்கு லாஸ் கம்மின்னு அர்த்தம். நான் திரும்ப வரையறேன், வெயிட் பண்ணுங்க. எப்படி இருக்குல்ல? இப்போ ஹிஸ்டரிசிஸ் லூப்போட ஏரியா கம்மியா இருந்தா லாஸ் கம்மின்னு அர்த்தம். இப்போ நீங்க சொல்லுங்க, சாஃப்ட் அயனுக்கு வந்து ஏரியா கம்மியா, ஹார்ட் அயனுக்கு ஏரியா கம்மியா? Soft and ஆமா, சாஃப்ட் அயனுக்கு தான் ஏரியா கம்மி. ரொம்ப மெலிசா இருந்துச்சு பாத்தீங்களா டயக்ராம்ல? அப்ப அதுக்கு ஹிஸ்டரிசிஸ் லாஸ் கம்மின்னு அர்த்தம். ஓகே, சோ அதுதான் அவங்களும் கேக்குறாங்க. சோ இட் ஹாஸ் லோ ஹிஸ்டரிசிஸ் லாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அதுதான் பண்ணும். ஸோ இதுவும் தப்பு. அடுத்தது பெர்மியபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. பெர்மியபிலிட்டினா மியூ வேல்யூ ஜாஸ்தியா இருக்குமா கம்மியா இருக்குமான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து லிட்ரலா இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ்மா. இதோடைய பெர்மியபிலிட்டிஸ் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போடுவோம் இப்போ. Sir. எஸ், Option 4. Option 4, sir. எப்படி ஆப்ஷன் 4ன்னு சொல்றீங்க? எஸ், பிகாஸ்
சாஃப்ட் அயன் மெட்டீரியல்னாலே தேர் வில் பி லோ ரிட்டன்டிவிட்டி அண்ட் லோ போர்சிவிட்டி. Next. Option 4, sir. 4, sir. Four. எதை Option வச்சு சொல்றீங்க? இதை எதை பேஸ் பண்ணி சொல்றீங்க? Induced material magnitude. solids, liquids. ம் இப்ப பாருங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா நான் அதை பாதி தான் காட்டினேன். இந்த பிக்சர் இப்போ இதுல பாத்தீங்கன்னா நார்த் சவுத் வச்சிருக்கீங்க. இது டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஓகே, இது வீக் ஃபீல்டு. இதே ஸ்ட்ராங் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து சின்ன குழி மாதிரி விழுது. ஆனா அதை வச்சு உன்னால எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா இங்க பாரு, நார்த் சவுத் நீ கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா உன் டயாமேக்னெட் ரிப்பல் ஆகி கீழே போகுது. ஆனா பேராமேக்னெட் அட்ராக்ட் ஆகி மேல வருது. ஒரு யூ ஷேப் டியூப்ல நீ வந்து என்ன பண்ணிருக்கிற, ஒரு டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலை ஊத்தி வச்சுட்டு நார்த் சவுத்தை கிட்ட கொண்டு வந்தனா இது இப்படி கீழே போய் அது மேல போகுது. ஆனா இது இப்படி அட்ராக்ட் ஆகிட்டு இப்படி மேல வருது. ஓகே, ஸோ அதனால ஃபோர்த் ஆப்ஷன் உங்களோட ஆன்சர். இது இன்னொரு முக்கியமான ஒரு கொஸ்டின். பாருங்க, ஆல்மோஸ்ட் எல்லா வருஷமுமே இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். எல்லாமே தியரட்டிக்கல் கொஸ்டின் தான். இதை எங்க இருந்து ஆன்சர் பண்ணும்?
இதை பார்த்து ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். Option 2. புரிஞ்சு Option 2. ஆமா, இதுதான் Option- Curie டெம்பரேச்சர். Curie டெம்பரேச்சருக்கு அப்புறம் இது இப்படி பிஹேவ் பண்ணுது பாராமேக்னெட்ட மாதிரி. ஈஸி. பாருங்க, அதுக்கு முன்னாடி வருஷம் இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன? சேம். இதுக்கு முன்னாடி வருஷம் பாருங்க. One, sir. Option 1. பாத்தீங்களா? ஈஸி, வெரி வெரி ஈஸி. ஓகே, இப்போ அடுத்தது போவோம். இது 2005. ஆக்சுவலா இதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்டை நான் நேற்று உங்களுக்கு காட்டல. இதுதான் அந்த பாயிண்ட். காட்டிட்டீங்க சார். இதை காமிச்சேனாமா? எஸ் சார். ஸோ அப்போ ஆன்சர் சொல்லுங்க. எஸ் சார். One. No. 3 சார். 3. இது டயா. இங்க மியூடின்னு போட்டிருக்காங்களே, அது டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலோடைய பெர்மியபிலிட்டி. மியூபின்னு போட்டா பாராமேக்னெட்டிக் மெட்டீரியலோடைய பெர்மியபிலிட்டி. அது ஓகே. இன்னொரு கொஸ்டின். இது ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் மாதிரி தான். த்ரீ சார். Option 3, sir. ஆன்சர் வந்து 3 இல்லம்மா. இங்க வந்து உங்ககிட்ட இருந்து அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? சார்ஜ்டு காஸ்மிக் ரே பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா வெளியில இருந்து சில டைம் வந்து சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வந்து எர்த்தை நோக்கி வரும். ஆனா அது எர்த்துக்குள்ள நுழையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா
எர்த்துடைய மேக்னெட்டிக் சவுத் இங்கேயும் மேக்னெட்டிக் நார்த் இங்கேயும் இருக்கு. ஸோ இப்படி உங்களுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃப்ளோ ஆகும். அப்போ இது மேலே படும்பொழுது என்ன ஆகும்னா, உன் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸால மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக இப்படி உள்ள நுழைய முடியாது. ஓகே, ஸோ என்ன ஆகும்னா when it meets here, when it comes to the top and bottom, அது என்ன ஆயிடும்னா உன்னோட சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் ஈஸியாக உள்ள நுழைஞ்சிடும். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உன்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் பெண்ட் ஆகி ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கு. ஸோ when your magnetic the charged particles come near the poles, it will be easy for it to enter into the earth. ஏன்னா the magnetic field lines are aligned such that it favors the entry of the charged particles. So option 2 the answer. So they never reach the equator. They will only reach the poles. அதனால தான் நார்தர்ன் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கலர் கலராக அவங்களோட ஸ்கைல தெரியுமே, நார்தர்ன் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நார்தர்ன் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா எர்த்துடைய நார்தர்ன் அண்ட் சதர்ன் ரீஜியன்ல மாத்திரம்தான் தெரியும், ஈக்குவேட்டர்ல தெரியாது. இப்போ நம்மளாம் வந்து ஈக்குவேட்டர் கிட்ட இருக்கிற கண்ட்ரி. ஸோ இப்போ நம்மளாலலாம் அந்த நார்தர்ன் லைட்ஸை பார்க்கவே முடியாது, ஒரு வாட்டி கூட லைஃப்ல பார்த்துருக்க மாட்டோம். ஓகே, இதெல்லாம் வந்து கண்டிப்பா அங்கே நார்தர்ன் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கிற மக்கள் தான் பார்த்துருப்பாங்க. அதுக்கு ரீசன் வந்து இதுதான். நெக்ஸ்ட். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. இது ரொம்ப சின்ன சாப்டர் அண்ட் ஈஸியான சாப்டர் தான், மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர். உங்களுக்கு இதுல வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்காமா? Okay, so today we will start a new chapter and a very, very important chapter also. It is called electromagnetic induction. சரி, உங்களோட ஸ்கூல்ல என்னப்பா போயிட்டு இருக்கு? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? என்னமா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸா? இன்னும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் முடிக்கலையா? கரண்ட் எலக்ட்ரிசிட்டியே வரலையா இன்னும்? ஓகே, ஒரு சில ஸ்கூல்ஸ்ல கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்திருப்பாங்க, சிலதுல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் போயிட்டு இருக்கும். ஸோ நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கும் அடுத்த சாப்டர் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்டே முடிச்சாச்சு. ஓகே, இப்போ பாயிண்ட் என்னன்னா, இங்க படிக்கிற விஷயங்கள் உங்களோட ஸ்கூல்ல உபயோகமாகுதா? இங்க நான் சொல்லிக் கொடுக்கறதும் உங்க ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கறதும் மேட்ச் ஆகுதா? நீங்க அவங்களால ஆன்சர் சொல்ல முடியுதா உங்க ஸ்கூல்ல அட்லீஸ்ட்? எஸ் சார். Yes, sir. It's sir. ஓகே, தென் இட்ஸ் வெல் அண்ட் குட். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்மா. இதை ஷார்ட்டா இஎம்ஐன்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன படிப்போம்னா, போன சாப்டருடைய கண்டினியூவேஷன் தான் இது. ஓகே, போன சாப்டர்னா மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர்ல அதுக்கும் முன்னாடி நம்ம படிச்ச மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், இல்லைன்னா மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம், என்ன வேணா சொல்லலாம். அந்த சாப்டருடைய ஒரு எக்ஸ்டென்ஷன், இல்லைன்னா அந்த சாப்டருடைய
ம்.